ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்டில் பன்னீர் பட்டர் கிரேவி தான் ரெடி பண்ண போகிறேன். எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கணும். ஆயில் நல்லா ஹீட் ஆகி வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த பன்னீரை சேர்த்துக்கிட்டு அது கூடவே கொஞ்சமாக சில்லி பவுடரும் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அது ஒரு பவுலில் மாற்றி எடுத்து பக்கத்தில் வச்சுக்கணும். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிட்டு நீளமாக கட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு பெரிய சைஸு வெங்காயம், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி அதனோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ கிரேவியை கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக செய்கிறதுக்கு அது கூட ஒரு 4-5 முந்திரியை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அதே பேனில் தேவையான அளவு பட்டரை போட்டு நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு லவங்கப்பூ, ஏலக்காய், ஸ்டார் பூ போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூடவே ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறோம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கணும். இது கொஞ்சம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அது கூட கொஞ்சமாக கிரேவிக்கு தகுந்த மாதிரி வாட்டரை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கணும். இப்போ இது கூட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கிரேவி கொஞ்சம் திக்காகி வந்ததுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். ஃபைனலாக கொஞ்சமாக கசூரி மேத்தியை தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான பன்னீர் பட்டர் கிரேவி ரெடி. நீங்களும் மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள்.